ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி எப்படி இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீட்டிலே மருதாணி இருந்ததுனால மருதாணி இலை எல்லாத்தையும் உருவி தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. எடுத்துகிட்டு நெல்லிக்காய் சைஸ் புளி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அதில் நான் தண்ணி ஊற்றவே இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே கழுவுனதுனால அதுலேயே தண்ணி இருந்ததுனால நான் தண்ணி ஊற்றலை. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. சில மருதாணி செவக்காதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு மருதாணி கொஞ்சம் செவக்கும். இந்த அளவு நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன். ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த பக்கம் எனக்கு கரெக்டாக இருந்தது. இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் தண்ணியாக இருக்கணும் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மருதாணி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சோடனே நான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதி லெமன் கூட ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்தது. ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.